ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோலையும் நம்ம ஒரு இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அதில் இருக்கிற மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். 2 இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் வச்சுருக்கேன், 2 இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் பார்க்கலாம். If you gave this costume half as much time and attention as you give your homework, you wouldn't be in this situation. ஸோ இந்த கிளிப்பிங்கில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கேவ் திஸ் காஸ்டியூம் ஹாஃப் as மச் டைம் அண்ட் அட்டென்ஷன் ஆஸ் யூ கிவ் யோர் ஹோம்ஒர்க் யூ வுடன்ட் பி இன் திஸ் சிச்சுவேஷன். தமிழில் என்ன அர்த்தம்னா, உன் ஹோம்ஒர்க்குக்கு கொடுக்குற அட்டென்ஷன்லேயும் டைம்லேயும் பாதியை இந்த காஸ்டியூமுக்கு கொடுத்தா இந்த சூழ்நிலையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு காஸ்டியூம் பற்றி யோசிக்காமல் ஹோம்ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இஃப் யூ கேவ் திஸ் காஸ்டியூம் half as much time and attention as you give your homework. As much as, அந்த as much asக்கு நடுவில் time and attention சொல்லியிருக்காங்க. As much time and attention as you give your homework. ஓகே, ஸோ அதாவது ஹோம்ஒர்க்குக்கு கொடுக்குற டைம் அண்ட் அட்டென்ஷனில் பாதி. ஸோ as much as யூஸ் பண்ணும்போது நடுவில் ஏதாவது நவுன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த as much சொல்லிவிட்டு நவுன் சொல்லிவிட்டு as லாஸ்ட் as நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஹோம்ஒர்க்கு கொடுக்குற அதே டைம் அண்ட் அட்டென்ஷனாக நீ கொடுக்குறேன்னா இஃப் யூ கேவ் திஸ் காஸ்டியூம் ஆஸ் மச் டைம் ஆஸ் யூ கிவ் யோர் ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் பாதி கொடுத்தா அப்படின்றதால ஹாஃப் ஆஸ் மச் டைம் அண்ட் அட்டென்ஷன் ஆஸ் யூ கிவ் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ வுடன்ட் பி இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ இது இஃப் க்ளாஸில் செகண்ட் கண்டிஷனல், ரைட்? ப்ரெசன்ட் ஆஃப் ஃபியூச்சர் இமேஜினரி கண்டிஷன். ஸோ ப்ரெசென்ட்டில் இப்போது நீ இந்த காஸ்டியூமுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா, பாதி ஹோம்ஒர்க்குக்கு கொடுக்குற பாதி அட்டென்ஷனை காஸ்டியூமுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி இமேஜினரியாக பேசுகிறாங்க. அதனால தான் இஃப் யூ கேவ்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கேவ்னு அங்கே சிம்பிள் பாஸ்டில் இருந்தாலும் அது பாஸ்ட் கிடையாது, இமேஜினரி, ப்ரெசென்ட் ஆஃப் ஃபியூச்சர் இமேஜினரி. இது நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் தான் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ், மற்றவங்க கிட்டேருந்தே நீ வாங்குகிற ஹெல்ப்பில் பாதியை நீ திருப்பி கொடுத்தா, பாதியை நீ வழங்கினா நீ இப்போ கஷ்டப்பட மாட்ட. ஸோ மற்றவங்க கிட்டேருந்து நிறைய ஹெல்ப் எடுத்துக்கிற, நிறைய ஹெல்ப் வாங்கிக்கிற, அதில் பாதியை நீ திருப்பி கொடுத்தா நீ இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்ட அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நீ திருப்பி கொடுத்தா, நீ ஆஃபர் பண்ணா, நீ ஹெல்ப்பை ஆஃபர் பண்ணா, இஃப் யூ ஆஃபர்டு, ஓகே, எவ்வளோ ஹெல்ப்னா பாதின்னு சொல்கிறோம், ரைட்? ஹாவ் ஆஸ் மச் ஹெல்ப் டு அதர்ஸ் ஆஸ் யூ கெட் ஆர் ரிசீவ் ஃப்ரம் தெம். ஓகே, இஃப் யூ ஆஃபர்ட் ஹாவ் ஆஸ் மச் ஹெல்ப் டு அதர்ஸ் ஆஸ் யூ ரிசீவ் ஃப்ரம் தெம், நீ இந்த நிலைமையில் இருக்க மாட்ட, ஒரு நீ இப்படி கஷ்டப்பட மாட்ட. யூ வுட் நாட் பி இன் ட்ரபிள் நவ், யூ வுட் நாட் பி இன் ட்ரபிள் நவ். Okay, so if you offered half as much help to others as you receive from them, மற்றவங்க கிட்ட இருந்து வாங்குற ஹெல்ப்பில் பாதி, if you offered half as much help to others as you receive from them, themன்றது அந்த others தான் இங்கே சொல்கிறோம் இல்லையா? you would not be in trouble now. ஸோ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொறுமையில் நீங்கள் பாதியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை குறையும். ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையாக கடைப்பிடிச்சா சண்டை குறையும். இப்படி இருந்ததுன்னா இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் பேஷன்ஸ் யூ வுட் ஹாவ் ஃபியூவர் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் யூ வுட் ஹாவ் ஃபியூவர் ஃபைட்ஸ், அந்த மாதிரி எழுதலாம். பட் இங்கே நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சான்னு சொல்லலை, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து எதிர்பார்க்குற பொறுமையில் பாதியை கடைப்பிடிச்சா. ஸோ பாதியை கடைப்பிடிச்சான்னு சொல்லும் போது இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் ஆர் இஃப் யூ ஃபாலோட் ஹாவ் ஆஸ் மச் பேஷன்ஸ் வித் யுவர் ஒய்ஃப் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹர், அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குற பொறுமையில் பாதியை நீங்கள் கடைப்பிடிச்சா you would have fewer conflicts. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பிங் போகலாம். நீ விளையாட்டில் காட்டுற ஆர்வத்தை பாதியாவது படிப்பில் காட்டினேன்னா உனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நிறைய பசங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இது கேட்டிருப்பாங்க. ஆல்ரைட், ஸோ விளையாட்டில் காட்டுற ஆர்வத்தை பாதியாவது படிப்பில் காட்டினா, இஃப் யூ ஷோட் அட்லீஸ்ட் ஹாவ் as much interest in your studies as you show in your sports. ஓகே, ஸோ விளையாட்டில் நீ காட்டுற ஆர்வம் அதில் பாதியை நீ காட்டினா ஹாஃப், பாதியாச்சும் காட்டினா அட்லீஸ்ட் ஹாவ் ஆஸ் மச் இன்ட்ரெஸ்ட் இன் யோர் ஸ்டடீஸ் ஆஸ் யூ ஷோ. இங்கே ஷோக்கு பதிலாக சிம்ப்ளி ஃபர்ஸ்ட் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் டூ கூட போடலாம், ஆஸ் யூ டூ இன் யோர் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஷோட் அட்லீஸ்ட் ஹாவ் ஆஸ் மச் இன்ட்ரெஸ்ட் இன் யோர் ஸ்டடீஸ் ஆஸ் யூ ஷோ ஆர் ஆஸ் யூ டூ இன் யோர் ஸ்போர்ட்ஸ் யூ வுட் கெட் பெட்டர் மார்க்ஸ். ஓகே, இன்னும் நல்ல மார்க் வாங்கலாம். யூ வுட் கெட் பெட்டர் மார்க்ஸ். ஆல் ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டர்னில் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பிங்க்கு போகலாம். You wouldn't know if I think my mom did something to that dog. ஆல் ரைட், இதில் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். You want to know if I think my mom did something to that dog. ஓகே, ஸோ இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா?
ஸோ நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புகிற. யூ வாண்ட் டு நோ சம்திங், ரைட்? என்ன விஷயம்னா, இஃப் ஐ திங்க், நான் நினைக்கிறேனா என்று நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். ஸோ இந்த இடத்துல இஃப் இருக்கிறது, இஃப் கண்டிஷனல் கிளாஸ் அந்த அர்த்தத்தில் இஃப் யூஸ் பண்ணல, வெதர் அந்த அர்த்தத்தில் இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ திங்க், நான் நினைக்கிறேனா என்று நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். என்ன நினைக்கிறேனா, மை மாம் did சம்திங் டு that டாக். அந்த டாகுக்கு எங்கள் அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு நான் நினைக்கிறேன், நானும் உனக்கு தெரியணும் அதானே அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான். யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ திங்க் மை மாம் did சம்திங் டு that டாக். ஓகே, ஸோ இஃப் ஐ திங்க்னா நான் இந்த விஷயத்த நினைக்கிறேனான்னு. ஓகே, ஸோ யூ வாண்ட் டு நோ சம்திங். அந்த சம்திங் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. அது என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ திங்க் that my mom did something to that dog. that இல்லாமல் அங்கே சொல்லியிருக்காங்க, my mom did something to that dog. ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். என்னோட ஃப்ரெண்டு பணத்தை திருடினதா நான் நினைக்கிறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற, கரெக்டா அப்படின்னு கேட்குறோம். ஸோ நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புகிற, யூ வாண்ட் டு நோ. நான் நினைக்கிறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற, யூ வாண்ட் டு நோ இஃப் or whether I think that he stole the money. that இல்லாமல் my friend stole the money. you want to know if I think my friend stole the money. என் ஃப்ரெண்டு பணத்தை திருடிட்டான்னு நான் நினைக்கிறேனான்னு உனக்கு தெரியணும், நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற, கரெக்டா அந்த மாதிரி கேட்குறோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னோட நெய்பர் ஜன்னலை உடைச்சதா நான் சந்தேகப்படுறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற, நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. ஓகே, நான் ஒரு விஷயத்த சந்தேகப்படுறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ சஸ்பெக்ட், நான் சந்தேகப்படுகிறேனா என்று நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். இதுதான் இதுக்கு அர்த்தம். யூ வாண்ட் டு நோ இஃப் or whether I suspect. நான் என்ன விஷயத்த நான் சஸ்பெக்ட் பண்ணுறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. என்னுடைய நெய்பர் ஜன்னலை உடைச்சதா, ஓகே உடைச்சிட்டாரு என்று நான் சந்தேகப்படுகிறேனா என்று நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், ரைட்? ஸோ ஐ சஸ்பெக்ட் மை நெய்பர் broke the window. that my neighbor broke the window or simply my neighbor broke the window. you want to know if I suspect my neighbor broke the window. ஸோ நான் சந்தேகப்படுறேன்னா நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. ஸோ நானும் சந்தேகப்படுறேன்னா நம்ம ரெண்டு பேரோட சந்தேகமும் சரிதான், நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். ஆல்ரைட், அந்த நெக்ஸ்ட் ஒன். என்னோட சிஸ்டர் பொய் சொன்னதா நான் நினைக்கிறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. ஸோ அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ திங்க் மை சிஸ்டர் லைட். என் சிஸ்டர் பொய் சொன்னதா நான் நினைக்கிறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற, நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ திங்க் மை சிஸ்டர் லைட். ஓகே, கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நம்ம பாஸ் செஞ்சது அநியாயம்னு நான் ஃபீல் பண்ணுறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. ஸோ நீ தெரிஞ்சுக்க விரும்புகிறனா நமக்கு நல்லா தெரியும். யூ வாண்ட் டு நோ, நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய். யூ வாண்ட் டு நோ என்ன விஷயம்னா, நான் இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை கருதுகிறேனா ஃபீல் பண்ணுறேனான்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. இஃப் ஐ ஃபீல், யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ ஃபீல் என்ன விஷயம் அதுனா, நம் முதலாளி நம் பாஸ் செய்தது தவறு, ஓகே, ஒரு அநியாயம். வாட் அவர் பாஸ் டிட் வாஸ் அன்ஃபேர், ரைட்? யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ ஃபீல் திஸ் வாஸ் அன்ஃபேர். இது அநியாயம்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. ஓகே, இது அநியாயம், அந்த இதுக்கு பதிலாக நான் முதலாளி செய்ததுன்னு இருக்குது. ஸோ வாட் அவர் பாஸ் டிட் வாஸ் அன்ஃபேர். யூ வாண்ட் டு நோ இஃப் ஐ ஃபீல் வாட் அவர் பாஸ் டிட் வாஸ் அன்ஃபேர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் 2 டிஃப்ரெண்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தோம், 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி பிடிச்சிட்ருக்குன்றதை ப்ளீஸ் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் காமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலனாலும் எல்லா காமெண்ட்ஸுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ காமெண்ட் in my videos. Thank you so much, and thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.